the militants were being taken to prison by the police. The militants subject were being taken எல்லாம் சேர்ந்ததே verb. by வந்திருக்கு auxiliary verb plus v3 வந்திருக்கு. ஸோ இது passive ஃபார்ம்ல இருக்கு. அப்போ பைக்கு அடுத்து இருக்கிறதா என்னவா இருக்கணும்? ஆப்ஜெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் த police. செகண்ட் ரூல் நம்ம என்ன போடுவோம்? ஆக்சிலரி வெர்ப் கண்டுபிடிக்கணும். பட் இங்கே பாசிவ் ஃபார்ம்னால ஆக்சிலரி வெர்ப் அதுவே இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய தேவையில்ல? ஆக்சிலரி வெர்ப் போட தேவையில்ல. நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா v3. ஆனால் இங்கே நமக்கு v3க்கு முன்னாடி என்ன செய்யணும்னு பார்த்தோம் அப்படின்னம்னா வேர் அப்படின்னு கொடுத்துருக்குல. ஸோ வேற எடுத்துட்டோம். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு. ஸோ பீயிங் நமக்கு எப்போ போடுவோம்? வேர்பில் ஆக்டிவ் வாய்ஸில் ஐஎன்ஜி இருந்திருந்தா தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பாசிவ் ஃபார்மில் பீயிங் சேர்த்துருப்போம். அப்போ நம்ம என்ன டென்ஸுக்கு மாற்றணும்? கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாற்றணும். கண்டினியூஸ் டென்ஸுடைய ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அதுதான் நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு இங்கே என்னவா இருக்குது? இங்கே நமக்கு சப்ஜெக்ட் வந்து த போலீஸ். அடுத்ததா இங்கே என்ன டென்ஸ் இருக்குது? வேறுங்கிறது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். அப்போ இங்கே த போலீஸுங்கிறது சிங்குலரா இல்லை ப்ளூரலா அப்படின்னு பார்க்கணும். போலீஸ் எப்போதுமே என்னவா தான் இருக்கணும் அப்படின்னம்னா ப்ளூரல் ஃபார்மாக தான் எடுத்துக்கணும். இப்போ ப்ளூரல் ஃபார்ம் வந்திருந்து பாஸ்ட் டென்ஸ் வந்தால் என்ன தான் போடுவோம்? இங்கேயும் வேர் தான் என்ன செய்யணும்? நாம அங்கே போடணும். வேர். அடுத்ததா பீயிங் இருக்குல்ல, பீயிங் பாசிவ் ஃபார்முக்கு தான் பீயிங் போகணும். அப்போ இந்த டேக்கன் அங்கே என்னவா இருந்திருக்கும் அப்படின்னம்னா வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. டேக் பிளஸ் ஐஎன்ஜி என்ன போட்டிருந்திருப்போம்? டேக்கிங் அப்படின்னு போட்டிருந்திருப்போம். மறுபடியும் கவனிங்க, இங்க என்ன எதனால இங்க வேர் டேக்கிங் வந்துச்சு அப்படின்னம்னா இங்க பீயிங் இருக்கு. இந்த பீயிங் இருந்துச்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன இருந்திருந்திருக்கணும்? ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருந்திருந்தா தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இங்க பீயிங் சேர்ப்போம். எப்பவுமே கண்டினியூஸ் ஃபார்முக்கு முன்னாடியும் என்ன வரணும்னா ஆக்சிலரி வேர்ப் வரணும். என்ன இருந்திருக்கும்? பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸான்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம்னா இங்க என்ன இருக்கு? வேர் இருந்திருக்கு. அப்போ அது பாஸ்ட் டென்ஸ். இங்கே ப்ளூரல் ஃபார்ம்னால என்ன வந்திருக்கும்? இங்கேயும் வேர் தான் வந்திருக்கும். டேக்கன் என்னவா மாறணும் அப்படின்னா டேக்கிங் அப்படின்னு மாறணும். நெக்ஸ்ட் ரூல் நம்ம பை போடணும். இங்கே ஆல்ரெடி இருக்கும், அதனால பை என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். அடுத்தது என்ன செய்யணும்? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா போகணும். த மிலிட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அப்படியேவும் போட்டுக்கணும். அடுத்தது இந்த சென்டென்ஸ்ல மிச்சம் என்ன இருக்கு? டு prison மட்டும் இருக்கு. அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கடைசியில் எழுதிக்கலாம். டு prison. இப்போ ஆன்சர் என்ன வரணும்னு பார்த்தோம் அப்படின்னா the police were taking the militants to prison.